இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் இயற்கையில் பண்ணால் ஈல்டு எடுக்க முடியாது, லாபம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பரவலான கருத்து சொல்கிறாங்க. நல்லா ஈல்டு எடுக்க முடியுதுங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு வருமானம் நம்மளால் சாதாரணமாக எடுக்க முடியுதுங்க. நம்ம இயற்கையாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10% பொருள் வெளியிலேருந்து வாங்கினா போதுங்க இடுபொருளுக்காக. பெரும்பாலான இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறதே சாணம், கோமியத்தை பயன்படுத்தியே நம்ம பூச்சி விரட்டி, ஜீவாமிர்தம் இந்த மாதிரி பயன்படுத்தியே நம்ம நல்லா லாபம் எடுக்க முடியுங்க. கலப்பு பயிராக பண்ணும்போது எந்த பூச்சியுமே வந்து ஈஸியாக வந்து தாக்காதுங்க. ஒரே பயிராக இருக்கும்போது அதனுடைய வாசனை நுகர்ந்து ஈஸியாக வந்து தாக்கிரும். நமக்கு வந்து சேதம் அதிகமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வகையான பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து நிறைவாக வாங்கிக்கிறாங்க. ஏன்னா விஷம் இல்லாத பொருளுங்கும் போது நம்மக்கிட்ட பேரம் பேசுகிறதில்ல. நமக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. விதை மஞ்சளாக கொடுத்தது போக மீதி வந்து மஞ்சள் பவுடராக பண்ணி கொடுக்கலாம், கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறோம்ல அப்படிங்கிற ஒரு யோசனையில் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் 320 ரூபான்னு கொடுக்குறேங்க. அதே ஹோல்சேல் ரேட்டு பார்த்திங்கன்னா 170 ரூபா, 180 ரூபா அந்த மாதிரி போகுது. அதனால் நம்ம விவசாயம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, இதை வந்து எப்படி மதிப்பு கூட்டி நம்ம விற்றோம்னா லாபம் எடுக்க முடியும்னு பார்த்து அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நல்லா லாபகரமாக பண்ணிட முடியும். நம்ம என்னதான் வெளியில் வேலைக்கு போய் நம்ம வருமானம் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம அந்த மாதிரி வேலை செஞ்சு இதை நம்ம விற்பனை பண்ணி வருமானம் எடுக்கிறதுல வந்து ரொம்ப நிறைவாக இருக்குங்க. வணக்கங்க, என் பேர் பெரியசாமி. நம்ம ஊர் பார்த்திங்கன்னா வேம்பகொண்டம்புதூர், ராசிபுரம் வட்டம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வருதுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா பூர்வீகமாக விவசாயம் தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மானாவாரியாக பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம படிப்பு முடிச்சுட்டு திருப்பூரில் பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி விவசாயமே பண்ணலான்னு படின்ட்டு 2009 வந்து போர்வெல் அமைச்சிட்டு விவசாயமே பண்ணிகிட்டு இருந்தேங்க. நல்லா ஈல்டு வந்துச்சிங்க. ஆரம்பத்தில் நல்லா பரவாயில்லைங்க. சரின்ட்டு அப்படியே படிப்படியாக நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் அந்த ஈல்டு குறைஞ்சிதுங்க. என்ன தான் நம்ம ரசாயன உரம், ரசாயன மருந்து அதிகமாக பயன்படுத்தினாலுமே பார்த்திங்கன்னா ஈல்டு எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா கூடுதலாக செலவு தான் அதிகமாச்சு, நமக்கு நோய் தாக்குதல் தான் அதிகமாக வந்துச்சிங்க. இப்படியே ஒரு போராட்டமான முறையில் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேங்க 2015 வரைக்குமே. பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஈசா மண்காப்பம் இயக்கம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பல்லடத்தில் சுபாஷ் பல்லேக்கரோடைய இயற்கை விவசாய பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா செலவு இல்லாமல் எப்படி லாபகரமாக விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதில் டாப்பிக்கே சொல்லியிருந்தாங்க. சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலான்ற ஆர்வத்தில் போய் கலந்துக்கிட்டேங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கை விவசாயம்னா என்னென்னு தெரியாதுங்க. விவசாயம்னா ரசாயன உரம், ரசாயன மருந்து இந்த மாதிரி எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோங்க. அதில் பார்த்திங்கன்னா 8 நாள் பயிற்சிங்க. அதில் வந்து A to Z எப்படி நம்ம விவசாயம் மண் வளப்படுத்துறது, பலதானியம்லாம் விதைக்கிறது, கலப்பு பயிர் பண்ணுறது, மூடாக்கு பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு சயின்டிஃபிக்காக எல்லாமே ஒரு விவசாயியை எப்படி லாபகரமாக விவசாயத்தை கொண்டுட்டு போக முடியும், விவசாயத்துலேயும் நல்லா ஒரு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற உதாரணத்துக்கு எல்லாமே சயின்டிஃபிக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க. 8 நாள் கலந்துக்கிட்டேங்க. அதில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் விவசாயமே பண்ணுங்கிற எண்ணம் வந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி விவசாயம் வேண்டாம், தொழிலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேங்க. அதுக்கப்புறம் அவருடைய பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் நாட்டு மாடு வாங்கிட்டு முழுமையாக இயற்கை முறையில் இயற்கை இடுபொருள் பயன்படுத்தி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி எல்லோரும் கெமிக்கல்லே பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து இயற்கையில் பண்ணுறோம், மண் வளமாக ஆயிருமா, நல்லா மண்ணை மாற்றிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற விவசாயிகளோட அனுபவத்தில் கேட்டு பலதானிய விதைப்பு, அதே மாதிரி கடஞ்சீவாமிர்தம், ஜீவாமிர்தம், இந்த மாதிரி புண்ணாக்கு, இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணுங்க. ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மண் வளமாயிருச்சிங்க. நம்ம என்ன பயிர் பண்ணாலும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சிங்க. நமக்கு பார்த்திங்கன்னா தோட்டம் 2 ஏக்கருங்க இந்த இடத்துல. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏக்கர் வந்து கலப்பு பயிராங்க. உதாரணத்துக்கு மஞ்சள், பப்பாளி, துளக்கு சாமந்தி, சின்ன வெங்காயம், மிளகாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 4 வகையான பயிர் குறைஞ்சபட்சம் நம்ம பண்ணுறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில பயிர் நம்ம கத்திரிங்க, அது ஒரு 20 சென்ட் சுழற்சி முறையில் 20 சென்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் கத்திரி நடவு பண்ணி அதில் முள்ளங்கி 40 நாளையில் பிடுங்குற மாதிரி முள்ளங்கி ஊடு பயிராக பண்ணிடுறோம். அது போக பார்த்திங்கன்னா வெண்டை நடவு பண்ணுறோங்க, சிவப்பு வெண்டை, சிவப்பு முள்ளங்கி நடவு பண்ணுறோங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, மிளகா, இந்த மாதிரி ஒரு சில பயிர் தனியாகவும் பண்ணுறேங்க. இந்த மாதிரி கலப்பு பயிராக சுழற்சி முறையில் வருஷத்துக்கு 1 ஏக்கர் நம்ம இந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்குறோங்க. பார்த்திங்கன்னா நம்ம 2015 முன்னாடி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே பயிராக தான் பண்ணுவோங்க. அந்த ஒரு பயிருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலநிலையில் இயற்கை சூழ்நிலையில் அந்த மாதிரி நோய் தாக்குதலோ அல்லது உற்பத்தி இல்லாமையோ அல்லது விலை இல்லாமையோ போச்சுன்னா நம்ம வந்து பெருசாக லாபம் எடுக்க முடியாதுங்க.
விவசாயத்தில். ஆனால் அதே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கலப்பு பயிராக பண்ணும்போது 3 மாதத்துக்கு ஒரு பயிர் நமக்கு வருமானம் வருதுங்க. உதாரணத்துக்கு சின்ன வெங்காயம், துளக்க சாமந்தி, பச்சை மிளகாய் அப்படியே வந்துகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் 10 மாதத்தில் மஞ்சள் அறுவடை பண்ணுறோம். அது போக பப்பாளி அப்படியே 1 வருஷத்துக்கு வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த வகையிலையுமே விவசாயத்தில் நஷ்டங்கிறதே வராதுங்க. ஒரு பயிர் இல்லைனாலும் ஒரு பயிர் நமக்கு ஈல்டும் கொடுக்குங்க, விலையும் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் நம்ம ஆவரேஜாக பண்ணிக்க முடியுது. அதில் நல்ல லாபகரமாக கண்டிப்பாக பண்ண முடியுங்க இந்த மாதிரி கலப்பு பயிராக பண்ணும்போது மட்டும். பார்த்திங்கன்னா மஞ்சள் நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு 15 வருஷமாக மஞ்சள் நடவு பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம அதிலே விதை மஞ்சள் எடுத்து வச்சுருவோங்க. நம்ம இயற்கையாகவே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம வந்து அப்படியே நடவு பண்ணிக்குவோங்க. எந்த நோய் தாக்குதலும் வரதில்லை. அது நம்ம விதை நேர்த்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே கூட அது கூட பண்ணுறது இல்லைங்க. ஆனால் நமக்கு நோய் தாக்குதல் வரதில்லைங்க. மஞ்சள் நடவு பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா மிளகாய், துளக்க சாமந்தி இது நம்ம நர்சரியில் வாங்கி நடவு பண்ணிக்கிறோங்க. சின்ன வெங்காயம் நம்ம இருந்ததுன்னா வாங்கி நம்மளது நடவு பண்ணிக்கிறோங்க, இல்லைன்னா வெளியில் வாங்கி நடவு பண்ணிக்கிறோங்க. பப்பாளி நம்ம ரெட் லேடி ரகம் போடுறோங்க. அது வந்து விதையாக வாங்கி நம்ம செடி போட்டு எடுத்து நடவு பண்ணிக்கிறோங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பழதானியம் வச்சு மடக்கி ஓட்டிடுறேங்க. ஓட்டிட்டு எல்லாமே ட்ரிப்பு போட்டிருக்கோம். 3 அடிக்கு ஒரு லைனுங்க, ட்ரிப்பு இன்லைனு 3 அடிக்கு ஒரு லைனு, 1.5 அடிக்கு ஒரு சொட்டுவானுங்க. அந்த மாதிரி போட்டு ட்ரிப்பு எல்லாமே இழுத்து காட்டி எல்லாம் சரி பண்ணிடுறேங்க உழவு அடிச்சுட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு லைனு மஞ்சளுங்க, ட்ரிப்பை ஒட்டி 2 சைடு மஞ்சள். அந்த 2 மஞ்சளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா 3 அடிக்கு ஒரு துளக்க சாமந்தி, அந்த 3 அடிக்கு இடையில் 2 துளக்க சாமந்திக்கு இடையில் வெங்காயம், அந்த மாதிரி மஞ்சள் லைனில் நடவு பண்ணிடுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வருமானம் வரணுங்கிறதுக்காக நம்ம வெங்காயம் நடவு பண்ணுறோங்க. துளக்க சாமந்தி பார்த்திங்கன்னா 100 புழு தாக்குதல் வந்து அதில் தான் கண்ட்ரோல் ஆகுதுங்க. மஞ்சளில் வர கிழங்கில் வர நோய் 100 புழு தாக்குதல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு துளக்க சாமந்தி நடவு பண்ணும்போது அந்த 100 புழு தாக்குதல் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக அதை நம்ம நடவு பண்ணுறோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் கலரான பூ, மஞ்சள் வண்ண, சிவப்பு அந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் அதிகமாக நிலத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதுனால அதனாலையும் நம்ம துளக்க சாமந்தி நடவு பண்ணுறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லைன் முடிஞ்சுங்க. இன்னொரு அடுத்து 3 அடிக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா பப்பாளி நடவு பண்ணுறோங்க. பப்பாளி பார்த்திங்கன்னா 7க்கு 7ங்க. ஆனால் ஜிக்ஜாக்காக வருங்க. இந்த 2 பப்பாளிக்கு இடையில் அடுத்த லைன் பப்பாளி வரும். அந்த மாதிரி வந்து 7 அடிக்கு ஒரு பப்பாளி நடவு பண்ணுறோம். அந்த 2 பப்பாளிக்கு இடையில் மிளகாய் நடவு பண்ணிடுறோங்க. மிளகாய் நடவு பண்ணிவிட்டு விட்டிடுறேங்க. அவ்வளோதாங்க, மொத்தமாக அது வந்துடுங்க. எந்த பயிருமே பண்ணணும்னா ஒரு 7 நாளையிலிருந்து 10 நாளையில் களை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து அதை மண்ணை கிளறி விடணுங்க. அப்போ தான் மண்ணுக்கு காற்றோட்டம் இருக்கும், வேர் நல்லா போகும், நல்லா பயிர் நல்லா தளைஞ்சி வரும். அதுக்காக ஒரு 10 நாளையில் ஒரு களை எடுத்துடுறேங்க. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 நாளில் மறுபடியும் ஒரு களை எடுப்பேங்க. களை எடுத்துடும் போது நமக்கு வந்து துளக்க சாமந்திக்கு லேசாக மண் அணைச்சிருவோங்க. அப்போ தான் வந்து நல்லா அது தூர் வெடித்து நல்லா வரும். அடுத்து மஞ்சளுக்கு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் களை எடுத்துகிட்டு வெங்காயத்தை பிடுங்கிட்டு ஒரு களையை எடுத்து மஞ்சளுக்கு பார் அணைச்சிருவோங்க. துளக்க சாமந்தி வர வரைக்கும் அறுத்துட்டு அதை அப்படியே விட்ருவோங்க. பார் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள களை எடுக்கிற வேலை இருக்காதுங்க. அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல பில்லு இருந்துச்சுன்னா கையில் எடுத்துக்கிட்டால் போதுங்க. பார்த்திங்கன்னா களைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பயிர் பண்ணிவிட்டு மண்ணை சும்மா அப்படியே வெயிலில் படுற மாதிரி வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு களை தொந்தரவே அதிகமாக இருக்குங்க. நம்ம இயற்கை முறையில் இந்த மாதிரி கலப்பு பயிர் பண்ணும்போது நமக்கு களை ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. 2 களை வெட்டிட்டு நம்ம விட்டுட்டோம்னாவே நிழல் கட்டிச்சுனாவே நமக்கு களையே வராதுங்க. அப்படிங்கும்போது நம்ம களை எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அதனால் நமக்கு வந்து 2 களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்துக்கிட்டால் போதுங்க. பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம பழதானியம் வச்சு மடக்கி ஓட்டி நம்ம இதை பயிர் பண்ணிடுறோங்க. எல்லாமே ட்ரிப்பு தான் போட்டிருக்கோம். ஜீவாமிர்தம் மாதத்துக்கு ஒரு 400 லிட்ரு, குறைஞ்சபட்சம் 400 லிட்டருங்க. அதிகமாக எவ்வளோ வேணாலும் கொடுப்போங்க. தண்ணியில் கண்டினியூவாக கொடுத்துட்ருப்போம். அது போக பார்த்திங்கன்னா ஒரு 21 நாளைக்கு ஒரு டைம் ஒரு ஆவரேஜாக ஸ்ப்ரே பண்ணுறோங்க மேலே ஜீவாமிர்தம். அந்த இலைய வழியாக அதை எடுத்துக்கிட்டு நல்லா பயிர் வளர்ச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நோய் தாக்குதல்லாம் வந்து ஜீவாமிர்தம் புளிச்ச மோரில் கண்ட்ரோல் ஆகுதுங்க. அதனால் ஒரு 21 நாளைக்கு ஒரு டைமு ஜீவாமிர்தம் புளிச்ச மோர் அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறோங்க. பூ நல்லா பிடிக்கிறதுக்காகவும் நோய் தாக்குதல் குறையிறதுக்காகவும் பயிர் நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்காகவும் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிடுறோம். தண்ணியில் பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் கண்டினியூவாக ட்ரிப்பில் கொடுத்துட்றேங்க. அது போக பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி சின்ன குறுகிய காலத்தில் வர பயிருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சுன்னா கடல புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இது எல்லாமே வந்து ட்ரிப்பில் ஒரு அளவு ஒரு 10 கிலோ போட்டு ஒரு 2-3 நாள் நல்லா கலக்கி விட்டுங்க. அதை வந்து ட்ரிப்பில் கொடுத்துட்றேங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு நல்லா வளர்ச்சி இருக்குது. களையை எடுத்துகிட்டு வழக்கமாக நம்ம பண்ணுற பூச்சி விரட்டிங்க, வேப்பங்கொட்டை கரைசல் முதல் ஸ்ப்ரே கொடுப்பேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு புழு இந்த மாதிரி பேன் அதிகமாக இருந்துச்சுன்னா அக்னியாஸ்திரம் இந்த மாதிரி ஸ்ப்ரே கொடுப்போம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கிங்க, ஜீவாமிர்தம், புளிச்சமோர், நம்ம சில டைமு மீன் அமிலம் இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கி ஸ்ப்ரே பண்ணுவோங்க. மஞ்சளில் பேன் வருங்க, பேனு, இலைக்கருகள், இலை புள்ளி வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜீவாமிர்தம், புளிச்சமோர் ஸ்ப்ரே பண்ணாவே கண்ட்ரோல் ஆயிருங்க. பேனுக்கு நம்ம அக்னி அஸ்திரம், பத்து இலை கசாயம், அப்படி அல்லது இல்லை வேப்பங்கொட்டை கரைசல், இந்த மாதிரி பேன் வர டைமில் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்குவோங்க. பாசனம்னு பார்த்திங்கன்னா தண்ணி நம்மளது வந்து செம்மண் சரளை அந்த மாதிரி வருங்க. 5 நாள் 6 நாள் அந்த மாதிரி ஈரப்பதம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஈரம் காஞ்சிருச்சுன்னா மறுபடியும் நம்ம ட்ரிப்பில் தண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் தண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. தண்ணி கொடுக்கும்போது பெரும்பாலும் நம்ம ஜீவாமிர்தம் அதிலே கலந்து கொடுத்துருவோங்க. அப்படிங்கும்போது தண்ணி பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. ட்ரிப்புங்கிறதுனால மெயினான ரசாயன உரம் பயன்படுத்தும் போது தான் தண்ணி நமக்கு அதிகமாக தேவைப்படுங்க. நம்ம ரசாயனம் போடாமல் பண்ணும்போது நமக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதுவும் சுபாஷ் பாலேக்கர் 10% தண்ணி இருந்தால் போதுன்னு சொல்கிறாருங்க. முழுமையாக நம்ம கலப்பு பயிர் பண்ணி மூடாக்கு போட்டு பயிர் பண்ணும் போது 10% தண்ணி போதுங்கிறாருங்க. அந்த அடிப்படையில் நமக்குமே தண்ணி கம்மியாக தான் தேவைப்படுதுங்க. உதாரணத்துக்கு நமக்கே போன வருஷம் பார்த்திங்கன்னா வெண்டை நடவு பண்ணியிருந்தேங்க, காய்ச்சல் ஆயிடுச்சு, தண்ணி வந்து போரில் குறைஞ்சிருச்சிங்க. 1 மாதம் வரைக்கும் தண்ணியே கட்ட முடியல. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் நல்லா வெண்டை வந்து நல்லா ஈல்டு எடுத்துட்டுங்க. அதே நம்ம ரசாயனம் போட்டிருந்தோம்னா எல்லாம் கருகி போயிருக்குங்க. அந்த வகையில் நம்ம இயற்கையாக பண்ணும்போது தண்ணியுமே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுதுங்க. ஒரு வாரமோ 10 நாளோ தண்ணி இல்லாமல் இருந்தாலுமே நம்ம பயிர் வாடி போகிறது இல்லைங்க, நல்லா வருதுங்க செழிப்பாக. பூச்சி மேலாண்மை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு 3 வகையில் தான் நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இளம்பயிரில், வெங்காயத்தில், துளக்கு சாமந்தியில், மஞ்சளில் இந்த மாதிரி வந்து பேன் வருங்க, சாறு உறிஞ்சும் பூச்சி. அதுக்கு பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை கரைசல் பார்த்திங்கன்னா 5 கிலோ வேப்பங்கொட்டை, 10 லிட்டர் கோமியம், 1/2 கிலோ பூண்டு, இதை வந்து நம்ம இடித்து ஊற வச்சிட்றோங்க. ஒரு 2 நாள் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் வடிகட்டி காதி சோப்பு 100 கிராம் கலந்து நம்ம எந்த பயிர் பண்ணாலும் சரி, இளம் பயிரில் 1 ஸ்ப்ரே 2 ஸ்ப்ரே, இதை வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்ரு கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பயிர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பேனு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆயிருங்க. செடி நல்லா தலையும். ஒரு ஸ்ப்ரே 2 ஸ்ப்ரே, அதிகபட்சம் 3 ஸ்ப்ரே வரைக்கும் வேப்பங்கொட்டை கரைசலே கொடுத்துக்கலாம். அது போக நமக்கு பார்த்திங்கன்னா புழு, இந்த தண்டு புழு, கத்திரியில் தண்டு புழு வருங்க. இந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அக்னி அஸ்திரம் ஸ்ப்ரே பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சியும் கேட்கும், தண்டு புழு, காய்ப்புழு எல்லாமே கேட்கும். அது வந்து அக்னி அஸ்திரம் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் கோமியம், 2 கிலோ வேப்ப இலை, 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ புவலை, 1/2 கிலோ பச்சை மிளகாய், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லிட்டர் கொள்ளளவு உள்ள பானையில் வேப்ப இலையை பார்த்திங்கன்னா கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். பூண்டையும் பச்சை மிளகாயும் மிக்சியில் போட்டு அப்படியே போட்டுக்கலாங்க. புவலையை வந்து பார்த்திங்கன்னா அதையும் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து 20 லிட்டர் கோமியம் ஊற்றி ஒரு பானையில் ஒரு 3 to 4 கொதி வந்து நல்லா அடங்குற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். ஒரு 24 மணி நேரம் ஆற வச்சு நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml போட்டு ஸ்ப்ரே பண்ணால் போதும். கத்திரியில் வர அந்த தண்டு புழு, காய்ப்புழு இது எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகுது. பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிலாம் காய் நல்லா கண்ட்ரோல் ஆகுதுங்க, நல்லா ஈல்டு எடுக்க முடியுது. இது நம்ம வந்து புழுவுக்கு இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நோய், எல்லா பயிருக்குமே இலை கருகள் வரும், இலை புள்ளி வரும். இந்த மாதிரி வர நோய் தாக்குதலுக்கு நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணுறோன்னா ஜீவாமிர்தம், புளிச்ச மோர், இதை வந்து நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலை புள்ளி, இலை கருகள் இது எல்லாமே வந்து கண்டினியூவாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது வரதில்லைங்க, கண்ட்ரோலாக இருக்குது. மஞ்சளில் வர இலை புள்ளி எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுது. இந்த மாதிரி வரதில்லைங்க. இந்த நோய்க்கு வந்து இதை தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இதுவே போதுமானதுங்க. நம்ம வந்து வேறு எந்த இதுவுமே பண்ணுறதில்ல. இதில் இன்னும் என்னென்னா நம்ம துளக்க சாமந்தி இந்த மாதிரி கலப்பு பயிராக பண்ணும்போது எந்த பூச்சியுமே வந்து ஈஸியாக வந்து தாக்காதுங்க. ஒரே பயிராக இருக்கும் போது அதனுடைய வாசனை நுகர்ந்து ஈஸியாக வந்து தாக்கிரும், நமக்கு வந்து சேதம் அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் இந்த மாதிரி கலப்பு பயிராக பண்ணும்போது உங்களுக்கு நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக குறையுதுங்க. இதில் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இந்த பூச்சி விரட்டியுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதை இன்னும் குறைச்சிக்க முடியுங்க. பூச்சி செல்வான் என்ன சொல்கிறாருன்னா, எந்த பயிர் பண்ணாலும் நம்ம பார்டர் கிராப்பாக வந்து துளக்க சாமந்தி, தட்டைப்பயிறு, ஆமணக்கு, மக்காச்சோளம், இது வந்து 4மே பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கலாம், அல்லது பார்டர் கிராப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணிடும் போது தட்டம், இந்த மாதிரி குளவி, ஆந்தை, இந்த மாதிரி பறவையினங்கள், நன்மை செய்கிற பறவையினங்கள், பூச்சிகள் எல்லாமே வந்து இங்கே தங்கி நம்ம தீமை செய்கிற, அதாவது பயிர்களை சாப்பிட்ற வண்டு, புழு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து அது தங்கி அதை வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ணிடுது. உயிரியல் முறையிலே அதே கண்ட்ரோல் கிடச்சிருதுங்க.
நம்ம இதை வந்து கட்டாயம் நம்ம பார்டரில் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சேதம் அதிகமாகிற போது நம்ம இந்த மாதிரி பூச்சி விரட்டி பயன்படுத்திக்கலாங்க. அதனால் பூச்சி மேலாண்மைங்கிறது ரொம்ப இயற்கையில் ரொம்ப ரொம்ப எளிமையாக பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 70 நாளையில் வெங்காயம் அறுவடைக்கு வந்துடுங்க. வெங்காயத்தை பிடிங்கி அறுவடை பண்ணிவிட்டுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா துளக்க சாமந்தியும் அப்போ அப்படியே வந்துகிட்டு இருக்குங்க. அதையும் நம்ம அறுவடை பண்ணிகிட்ருப்போங்க, வருமானம் வந்துகிட்ருக்கோம். இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் துளக்க சாமந்தி அப்படியே விட்டுருவோங்க. காட்டிலே அப்படியே மறித்து அப்படியே மக்கிருங்க, அப்படியே உரமாயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 70 நாளைக்கு அப்புறம் மிளகா அப்படியே வர ஆரம்பிச்சிட்ருக்குங்க. அதை அப்படியே அறுத்துக்கிட்டு இருப்போங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே சேலம் மார்க்கெட் இருக்குதுங்க. சில நேரம் மார்க்கெட்டில் விலை அதிகமாக போகும், கம்மியாக வருங்க. அதை நம்ம வந்து அந்த பூவையும் கொண்டு போய் நம்ம விற்று பணமாக்கிடுறோங்க. 45 நாளையில் பூ வர ஆரம்பிச்சிடும், 90 நாளைக்கு வரைக்கும் பூ வருங்க. அதை வருமானமாகவும் பண்ணுறதுனால துளக்க சாமந்தி நடவு பண்ணுறோங்க. பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையில் ஈல்டு ரொம்ப கம்மியாக வரும், ஈல்டு எடுக்க முடியாதுன்னு பரவாயில்ல எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அது முற்றிலும் உண்மை இல்லைங்க. இயற்கையிலையும் நல்லா ஈல்டு எடுக்க முடியுதுங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பலதானியம் விதைச்சி எருவு கொடுத்துட்டு களஞ்சிவாமரம் எருவு போட்டுட்டு இந்த மாதிரி கலப்பு பயிர் மெயினாக என்னென்னா ஒரு விதலை தாவரம் 20 விதலை தாவரம் கலந்து பண்ணணுங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா 20 விதலை தாவரத்தில் இருக்கிற நைட்ரஜன் ஃபிக்ஸிங், அதாவது வேர் முடிச்சியில் வந்து காற்றில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து மண்ணுக்கு தலைச்சத்தை கொடுக்குதுங்க. அப்படி கொடுக்கும்போது என்னென்னா இயற்கையாகவே நமக்கு தலைச்சத்து கிடச்சிருதுங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா நம்ம ஜீவாமிர்தம் கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து எண்ணிலடங்காத அளவுக்கு நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் வந்து நமக்கு தேவையான சத்து அனைத்துமே வந்து அது மண்ணை சிதைச்சி இலைத்தலை மக்கோட சிதைச்சி நமக்கு பயிருக்கு கொடுத்துருதுங்க. அதேமாரி நமக்கு ஈல்டு குறையுது அப்படின்னா நம்ம புண்ணாக்கு பயன்படுத்திக்கலாங்க. ட்ரிப்பில் நம்ம ஜீவாமிர்தம் கலக்கி விடுற மாதிரியே 200 லிட்டர் பேரலில் ஒரு 10 கிலோ ஒரு 4 வகையான புண்ணாக்கு 2 கிலோ போட்டு நல்லா ஒரு 3 நாள் கலக்கி விட்டோம்னா நல்லா தெளிஞ்சிருங்க. அதை வந்து ட்ரிப்பில் நம்ம கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. நமக்கு எல்லாமே நல்லா ஈல்டு கிடைக்குது. பார்த்திங்கன்னா ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம 1 ஏக்கரில் போட்டிருந்தேங்க. வெங்காயம் அங்கங்கே பரவலாக போட்டிருந்தேன். ஒரு 1.5 டன் வெங்காயம் நமக்கு கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா 40 ரூபா ரேஞ்ச் அந்த மாதிரி விற்பனை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா துளக்க சாமந்தி, அது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்துச்சுன்னா ஒரு செடிக்கு 3/4 கிலோவிலேருந்து 1 கிலோ பூ வருங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு டன்னு பூ எடுத்துருப்பேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அது நம்ம கணிசமாக அப்படியே வாரத்தில் ஒரு 50 கிலோ அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குங்க. அதை அறுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 மாதத்தில் மஞ்சள் அறுவடை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 13 டன்னு மஞ்சள் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ஈல்டு வந்துச்சிங்க. அடுத்தது இப்போ பப்பாளி அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ ரசாயனம் பண்ணும்போது நமக்கு எல்லா பொருளும் வெளியில் வாங்குவோங்க. அப்படிங்கும்போது செலவு அதிகமாகும். நம்ம இயற்கையாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10% பொருள் வெளியிலேருந்து வாங்கினா போதுங்க. இடுபொருளுக்காக புண்ணாக்கு, பூண்டு, போல இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கினா போதும். பெரும்பாலான இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறதே சாணம், கோமியத்தை பயன்படுத்தியே நம்ம பூச்சி விரட்டி, இலைதலைகளை பயன்படுத்தி பூச்சி விரட்டி, ஜீவாமிர்தம் இந்த மாதிரி பயன்படுத்தியே நம்ம நல்லா லாபம் எடுக்க முடியுங்க. செலவுங்கன்னு பார்த்திங்கன்னா இயற்கையாக பண்ணும்போது ஒரு 10% தான் நமக்கு செலவு வருங்க. செலவு ரொம்ப குறையுதுங்க. 1 ஏக்கரில் இப்போ 1 ஏக்கர் இந்த மாதிரி கலப்பு பயிராக பண்ணுறோம். அடுத்த வருஷம் இன்னொரு ஏக்கர் பண்ணுறோம். அந்த மாதிரி சுழற்சி முறையில் மாற்றி பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு வருமானம் நம்மளால் சாதாரணமாக எடுக்க முடியுதுங்க. அதே பார்த்திங்கன்னா 2015க்கு முன்னாடி நம்ம ரசாயன முறையில் விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே பயிராக பண்ணுவோங்க. என்ன தான் நம்ம ரசாயன உரம், ரசாயன மருந்து கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் அதிகமாகுங்க. ஈல்டு எடுக்க முடியறதில்ல. ஈல்டு எடுத்தாலுமே ஒரு பயிருங்கிறதுனால விலை இல்லைன்னா நமக்கு வருமானம் எல்லாம் போயிருங்க. அப்படிங்கும்போது வருமானங்கிறதே சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம ரசாயன முறையில் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு விவசாயத்தில் தோல்விங்கிறதே இல்லைங்க. வருமானம் லாபகரமாக பண்ண முடியுதுங்க, எடுக்க முடியுது. ஆமாம், கெமிக்கலில் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயிர் பண்ணிகிட்டு இருப்போம். அதை நம்ம வேறு வழி இல்லை, எங்கேயாவது மார்க்கெட்லேயோ மண்டியிலையோ அந்த மாதிரி தான் கொண்டு போய் போடணும். அங்கே போகிற விலை தாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு 5-6 வகையான பயிர் பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் அந்த மாதிரி ஒரு 5 வகை பயிர் பண்ணுறோம். அது இல்லாமல் கத்திரி தனியாக நடவு பண்ணுறோம். கத்திரியில் முள்ளங்கி நடவு பண்ணுறோம். முள்ளங்கி 40 நாளையில் எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 60 நாளில் இருந்து ஒரு 3 மாதத்துக்கு கத்திரி எடுக்கிறோம். வெண்டை தனியாக நடவு பண்ணுறோங்க. வெண்டையில் பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டை அந்த மாதிரி அதுவும் நடவு பண்ணுறோம். முள்ளங்கி இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இது மாதிரி பண்ணும்போது என்னன்னு கிடைக்குன்னா நமக்கு ஒரு 7-8 வகையான காய்கறிகள் பயிர் எல்லாமே வருதுங்க. சந்தைப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இப்போ மஞ்சள்லாம் ஒட்டுக்க உற்பத்தி வருது, வெளியில் விற்பனை பண்ணுறதுக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம அது வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி நம்ம பண்ணைக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம மஞ்சளை ஒரு 5 வருஷமாக
விதை மஞ்சளாகவே கொடுத்துட்றேங்க. ஏன்னா அந்தளவுக்கு தரமாக இருக்குதுங்க. நமக்கு வந்து சொத்து அந்த மாதிரி அழுகல் இந்த மாதிரி பிரச்சனை வரதில்லை. 5 வருஷமாகவே பார்த்திங்கன்னா என்ன வருதோ அதை நம்ம விதை மஞ்சளாக கொடுத்துட்றோம். நம்ம தோட்டத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களே வாங்கிக்கிறாங்க. ஆர்கானிக் ஸ்டோருக்கு ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் அனுப்புகிறேங்க. அங்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முள்ளங்கி, பச்சை மிளகாய், பப்பாளி இது என்ன கேட்குறாங்களோ அவங்க கேட்குற அளவில் அங்கே கொடுத்துட்றேங்க. மீதி இருக்கிறத மற்ற விவசாயிங்க உழவர் சந்தைக்கு போகிறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து சேல் பண்ணிக்கிறேங்க. அது போக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மாதமாக சேலத்தில் மரபு சந்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இயற்கை விவசாயிகளை அவங்களுடைய பொருளை நேரடியாக விற்பனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அங்கே நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், பப்பாளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அது போக பார்த்திங்கன்னா மாயன் கீரை, புதினா கீரை, நம்ம தோட்டத்தில் அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம மணத்தக்காளி கீரை அங்கங்கே தானாகவே முளைச்சிருக்குங்க. இது எல்லாமே சுண்டைக்காய், இந்த மாதிரி என்ன நம்ம தேங்காய் என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை அப்படியே நேரடியாக கொண்டு போய் அங்கே சேல் பண்ணுறேங்க. ஒரு 5-6 வகையான குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வகையான பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து நிறைவாக வாங்கிக்கிறாங்க. ஏன்னா விஷம் இல்லாத பொருளுங்கும் போது நம்மக்கிட்ட பேரம் பேசுகிறதில்ல, அவங்களும் நிறைவாக வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. நமக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஈஸியாக நம்மளால் விற்பனை பண்ணிட முடியுதுங்க. பொருள் தரமாக இருக்கிறதுனால வாங்குறவங்க ரொம்ப விரும்பி வாங்கிக்கிறாங்க. நமக்குமே பார்த்திங்கன்னா நேரடியாக கொடுக்கும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்குதுங்க. அதனால் விற்பனை வந்து இந்த மாதிரி ஒரு கலப்பு பயிராக பண்ணி ஒரு 5-6 வகையான காய்கறி, பழம் கொண்டுட்டு போய் நம்ம நேரடியாக கொடுக்கும்போது விற்பனை வந்து ஒரு விஷயமே இல்லைங்க. நல்ல லாபம் எடுத்துட முடியும். பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் எப்படியோ ஒன்று பண்ணி உற்பத்தி பண்ணிடுறோங்க. ஒரு பொருளை வந்து அதிக அளவில் ஒரே பயிரை உற்பத்தி பண்ணாமல் கலந்து ஒவ்வொரு பயிர்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தி பண்ணிட்டோம்னா அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் மதிப்பு கூட்டி கொடுத்தோம்னா நல்லா லாபம் எடுக்க முடியுங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2021, 22லாம் ஒரு 7,000, 8,000 அந்த மாதிரி தான் ஹோல்சேல் ரேட்டில் மஞ்சள் போச்சுங்க ரேட்டு. அந்த டைம்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போடலிங்க, விதை மஞ்சளாக கொடுத்தோம். விதை மஞ்சளாக கொடுத்தது போக மீதி வந்து மஞ்சள் பவுடராக பண்ணி கொடுக்கலாம், கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறோம்ல அப்படிங்கிற ஒரு யோசனையில் மஞ்சள் பவுட்ரு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிங்க. ஆரம்பத்தில் எப்படி இது 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சிங்க. இருந்தாலுமே நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 50 கிலோ தான் மொதல் வருஷம் கொடுத்தேங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஒரு 200 கிலோ அந்த மாதிரி அப்படியே படிப்படியாக அதிகமாகிருச்சிங்க. நம்ம பவுட்ரு பண்ணி கொடுக்கும்போது நமக்கு வந்து டபுள் மடங்கு லாபம் கிடைக்குதுங்க. மெனக்கடலுக்கு உண்டான லாபம் நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் 320 ரூபான்னு கொடுக்குறேங்க கிலோ. அதே ஹோல்சேல் ரேட்டு பார்த்திங்கன்னா 170 ரூபா, 180 ரூபா அந்த மாதிரி போகுது. நம்ம அதை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோருக்கு மற்ற கஸ்டமருக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது 320 ரூபான்னு கொடுக்குறோம். நமக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்குதுங்க. அதனால் நம்ம விவசாயம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, இதை வந்து எப்படி மதிப்பு கூட்டி நம்ம விற்றோம்னா லாபம் எடுக்க முடியும்னு பார்த்து அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நல்லா லாபகரமாக பண்ணிட முடியுங்க. நம்ம பார்த்திங்கன்னா நான் படிப்பு முடிச்சுட்டு திருப்பூரில் பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஈசா நமக்கு ஃபஸ்ட்டு அறிமுகமானது யோகா கிளாஸில் தான் அறிமுகமாச்சுங்க. நம்ம யோகா கிளாஸ் போனோங்க 2009. நான் அங்கே யோகா கிளாஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈசாவோட ஒரு தொடர்பில் இருந்தேங்க. இந்த மாதிரி வந்து விவசாயம் சம்மந்தமான மெசேஜ்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி 0 பட்ஜெட் அப்படின்னு அப்போ பேர் சொன்னாங்க. செலவு இல்லாமல் எப்படி லாபகரமாக விவசாயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம பயிற்சிக்கு போயிருந்தேங்க. அது அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அந்த பயிற்சிக்கு போகலாம் இன்றைக்கி நான் விவசாயமே பண்ணியிருக்க மாட்டேங்க. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு போராட்டமான ஒரு லாபம் இல்லாமல் விவசாயம் போயிட்டு இருந்துச்சிங்க. அந்த பயிற்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இடுபொருள் பயிற்சி, பயிர் வாரியான பயிற்சி, காய்கறி பயிற்சி, மஞ்சள் பயிற்சி, நெல் பயிற்சி, மெயினாக அந்த பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதலை எப்படி நம்ம விவசாயி கையாளுறதுங்கிறது மாதிரி பூச்சியல் வல்லுநரோட செல்வம் அவருடைய 2 நாள் பயிற்சி களத்துலேயே என்ன நன்மை செய்கிற பூச்சி எது, தீமை செய்கிற பூச்சி எது, இதெல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், நன்மை செய்கிற பூச்சியை வரவழைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பார்டர் பயிர் பண்ணணும், இது மாதிரிலாம் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்க வந்து பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது பயிற்சியும் பார்த்திங்கன்னா முன்னாடி விவசாயிகளுடைய பண்ணையில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பண்ணையை நேரடியாக நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய அனுபவத்தை கேட்கும்போது நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சுங்க. நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஈசா மண்காப்பம் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் இயற்கையில் பண்ணால் ஈல்டு எடுக்க முடியாது, லாபம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பரவலான கருத்து சொல்கிறாங்க.
நமக்குமே அந்த டவுட் இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம அனுபவத்தில் இன்றைக்கி நம்ம 9 வருஷமாக இயற்கை இடுபொருள் பயன்படுத்தி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஈல்டு எடுக்க முடியுதுங்க. நம்ம நேரடியாக வைக்கும் போது நல்லா லாபம் ஈட்ட முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி டவுட் இருக்கவங்களாம் நம்ம தோட்டத்துக்கு வாங்க, நேரடியாக பாருங்கள், நம்ம என்னென்ன தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஈசா மண்காப்பகம் பார்த்திங்கன்னா 2021 ஒரு இடுபொருள் பயிற்சி நம்ம தோட்டத்தில் போட்டிருந்தாங்க. தமிழகத்திலிருந்து எல்லா பல்வேறு பகுதியிலிருந்து ஒரு 150 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத்துறையிலேருந்து விவசாயிகளை பார்வையிட ஒரு 3 டைம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்மளை பற்றி கேள்விப்பட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி வரவங்களுக்கு நம்மளுடைய அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி யாரும் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க நேரடியாக வாங்க நம்ம தோட்டத்துக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்திங்கன்னா வேலை பார்த்திங்கன்னா பெரும்பாலான வேலை நாமளே செஞ்சிடுறோங்க. மனைவி, அப்பம்மா இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது, காய் அறுக்கிறது, உழவு ஓட்டுறதுக்கு வண்டி வச்சுருக்கேன். நானே உழவு ஓட்டிக்குவோங்க. இந்த மாதிரியான பெரும்பாலான வேலை நாங்களே செஞ்சுக்கிறோங்க. அதுபோக பார்த்திங்கன்னா களை எடுக்கிறது, இந்த மாதிரி மஞ்சள் அறுவடை பண்ணுறது, இந்த மாதிரி குறிப்பிட்ட டைமில் மட்டும் வெளியாட்களை வச்சு நம்ம வேலையை முடிச்சுக்கிறோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பையன் 6வது படிக்கிறான், பாப்பா 2வது படிக்குது. இந்த மாதிரி ஃபேமிலியோடு பண்ணிக்கிறதுனால ரொம்ப நிறைவாக இருக்குது. பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து செய்வாங்க. அதுவும் ஆர்வமாக செய்வாங்க குழந்தைங்க. அது மாதிரி அதை பண்ணுறோமா இதை பண்ணுறோமா அந்த மாதிரி ஆர்வமாக செய்வாங்க. இந்த மாதிரி பெரும்பாலான வேலையை நாங்களே செஞ்சுக்கிறதுனால நமக்கு செலவு ரொம்ப குறையுதுங்க. நம்ம என்னதான் வெளியில் வேலைக்கு போய் நம்ம வருமானம் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம அந்த மாதிரி வேலை செஞ்சு இதை நம்ம விற்பனை பண்ணி வருமானம் எடுக்கிறதுல வந்து ரொம்ப நிறைவாக இருக்குங்க. நன்றிங்க.